Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabhas MS Office. இந்த வீடியோவில் பரேட்டோ சார்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பரேட்டோ சார்ட் அப்படின்றது எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும், இதை எப்படி கிரியேட் பண்ணலாம், இது கிரியேட் பண்ணுறதுக்கான குயிக் மெத்தட் ஒன்று இருக்குது. ஓகே, அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது இந்த பரேட்டோ சார்ட்டை பற்றின ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிரும். சார்ட்டு தண்ணி நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம். இது எல்லா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இது தேவைப்படும்ன்றதுனால நீங்கள் பார்த்துறது நல்லது. ஸோ எக்ஸலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க, கம்பெனிஸில் லைக் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் ப்ரெசன்டேஷன் ஃபீல்டில் உள்ளவங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த சார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சுக்க வேண்டியது நல்ல விஷயம் தான். ரைட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சார்ட்டுடைய சாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டோடைய யூசேஜ் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ஹோட்டலில் எல்லாருமே சர்வ் பண்ணுவாங்க. முடிச்சு போகும்போது சர்வர் கேட்பார், எங்களோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாரு. அப்போ அங்கே இருந்து போகும்போது அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்க சர்வ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ரொம்ப காஸ்ட்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டு சரியில்லை, உங்களுடைய பிஹேவியர் சரியில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்ற மாதிரி நிறையா அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போவாங்க. மேபி அவங்ககிட்ட சொல்லுவாங்க, சொன்ன உடனே அந்த சர்வர் நோட் பண்ணிப்பார், இந்த மாதிரி இஷ்யூ சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு 6 months or 1 year அவன் சர்வே எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி எடுக்கும்போது நிறையா இஷ்யூஸ் வரும் இல்லையா, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய கஸ்டமர் வருவாங்க, எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா. அப்போது குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், அந்த ஹோட்டல்லையும் இருக்கும். ரைட், குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே எல்லா கம்பெனிலுமே இருக்கணும். ரைட், அங்கேயும் இருக்கும், எங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில், ஹோட்டலில் கூட இருக்கும் பேசிக்காக. ஓகே, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அனலைசிஸ் பண்ணும்போது எந்த இஷ்யூவை மக்கள் அதிகமாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா, கட்டாயமாக அந்த ஒரு பிரச்சனையை தான் எல்லாருமே சொல்கிறாங்கன்னா there is some issue, ரைட். அப்போ அது சால்வ் பண்ணும்போது மக்கள் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஒருவேளை அதே கஸ்டமர் திருப்பி வரும்போது அந்த ப்ராப்ளம் அங்கே இல்லைன்னா அவர் சாட்டிஸ்ஃபை ஆவார் இல்லையா. இந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த சார்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்க்கும்போது எந்த ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிரும். தட் இஸ் தி மெயின் பெனிஃபிட் ஆஃப் பரேட்டோ சார்ட். ஓகே, இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். நம்ம எந்தெந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைனா லைக் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லையா. ஸோ நான் ஒரு 5-6 சார்ட் வச்சுருக்கேன், அதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகே, இந்த மாதிரி இஷ்யூ நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்குது, அப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் வர்ற இஷ்யூஸை கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணும்போது நம்மளாலையும் இந்த மாதிரியான இஷ்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்களுடைய கிளைண்ட்ஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு நீங்கள் வரலாம். ஓகே, இப்போ சாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருவோம். இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ப்ரைஸ்டு, ஸ்மால் போர்ஷன், வெயிட் டைம், ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் கஸ்டமர் சாப்பிட்டு போகும்போது என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்றதை நோட் பண்ணும்போது ஓவர் ப்ரைஸ்டு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்மால் போர்ஷன் தான் நீங்கள் சர்வ் பண்ணியிருக்கீங்க, நிறைய குவான்டிட்டி இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். செகண்ட் ஹையஸ்ட்டாக வந்திருக்கு, வெயிட் டைம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அப்புறம் ஃபுட் இஸ் டேஸ்ட்லெஸ், நல்லாவே இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது மாதிரி சார்ட்டை போட்டதுக்கப்புறம் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கும். ஓகே, இது இந்த மாதிரி ஓவர் ப்ரைஸ்டான விஷயங்களை 800 people, அரௌண்ட் 800 people என்ன பண்ணியிருக்காங்க, இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட் நாட் ஃப்ரெஷ் அப்படின்ற கம்ப்ளைண்ட்டையும் கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ less than 100 people சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி இந்த பார் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த லைன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா குமுலேட்டிவான ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இந்த 80 இருக்கு இல்லையா, அந்த 80 அப்படின்றது இந்த கேப்பில் வருது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு 80க்கு மேலே இருக்கிற இந்த ரெண்டும் தான் ரொம்ப ஹையஸ்டான ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த சார்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த 80க்கு மேலே இருக்கிற இந்த 2 கம்ப்ளைண்ட்டையும் மட்டும் நீங்கள் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு முக்கியமாக எல்லாருமே பண்ணுற கம்ப்ளைண்ட்டான இந்த 2ம் குறைஞ்சிருமா. கட்டாயமாக உங்களுக்கு அதர் திங்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க. இந்த ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குன்றதை நீங்கள் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் ரேட் கட்டிங் பண்ணலாம், ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். இந்த ஸ்மால் போர்ஷன் அப்படின்றதையும் யோசிச்சு நீங்கள் இதை பெட்டராக பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பாங்க. ஸோ இது ஹோட்டல் இண்டஸ்ட்ரிங்கான ஒரு எக்ஸாம்பிள். இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணலான்றதுக்கான ஒரு சாம்பிள். ஓகே, இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துருவோம். செகண்ட் எக்ஸாம்பிளில்
Pareto chart of late arrivals. ஒரு கம்பெனிக்கு வந்து நிறைய பேர் லேட்டாக வருவாங்கல்ல, அப்போ லேட்டாக வரும்போது எந்த ரீசன்னால அதிகமான மக்கள் லேட்டாக வராங்க அப்படின்றத இந்த சார்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த சார்ட் உங்களுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கும். எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே எல்லா கம்பெனிலையுமே உங்களுக்கு எம்ப்ளாயீஸ் லேட்டாக வருவாங்க, அதுக்கு ஒரு ரீசன் கொடுப்பாங்க, ரைட்? அந்த ரீசன் வந்து எந்த மாதிரி ரீசன் அதிகமாக கொடுக்குறாங்க, மேபி அது ஜென்யூனாக இருக்கலாம், ஃபேக்காக இருக்கலாம், பட் ரெக்கார்டுக்காக இதை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மேபி எம்ப்ளாயீஸ் சீக்கிரமாக வர வச்சிடலாம். லேட்டாக வர்றதுனால இருக்கிற உங்களுடைய அந்த டிலே ஆகிற விஷயங்கள் அவாய்ட் பண்ண முடியும், ரைட்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக இருக்குது, அதான் லேட்டாக வரேன் டெய்லி அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சைல்டு கேரனால் அதிகமாக பண்ண வேண்டியது இருக்குது, அப்போ அது மாதிரி பண்ணிட்டு வர்றதுனால நான் ரொம்ப லேட்டாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணுறேன், வெதர் எனக்கு சரியில்லை, அந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதில் 80% மேலே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு மேலே, தட் மீன்ஸ் இந்த 3 பாயிண்ட்டும் தான். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணுறேன்றதும், சைல்டு கேர்னால தான் லேட்டாக வரேன் அப்படின்றதும், டிராஃபிக் ரொம்ப இருக்குது சார் அதான் லேட்டாக வரேன்றது, இந்த 3 பாயிண்ட்டையும் எடுத்து ஒருவேளை கம்பெனி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுன்னா என்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, டிராஃபிக்காக இருக்கா, ஓகே அப்போ நீங்கள் டெய்லி வந்து சீக்கிரமாக கிளம்புங்க, இல்லைனா உங்களுக்கு நாங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணுறோம் அதில் வந்துடுங்க, ஏதாவது பண்ணி உங்களால் சீக்கிரமாக வர முடியும் அப்படின்னா கம்பெனிக்கு நல்ல விஷயம் அப்படின்றதுனால இதை அவங்க வந்து உடனே இனிஷியேட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். சைல்டு கேர் உங்களுக்கு பண்ணுறதுக்கு டிலே ஆகுது அப்படின்னா நாங்களே உங்கள் குழந்தைங்களை வந்து பார்த்துக்குறோம். சர்வீஸ் கம்பெனிஸில் இருக்கும் இல்லையா, லேடி எம்ப்ளாயியுடைய குழந்தைய வந்துட்டு நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனிஸில் கூட இந்த மாதிரி சைல்டு கேர் வச்சுருக்காங்க. அப்போ குழந்தைய வந்து எம்ப்ளாயி கொண்டு வந்து அந்த சைல்டு கேரில் விட்டுட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ரைட்? அந்த மாதிரியான விஷயங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றதையும் அவங்க திங்க் பண்ணலாம். ஸோ இது எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்கள் கம்பெனியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிளையும் பார்த்துருவோம். இந்த எக்ஸாம்பிளில் Pareto chart எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, unable to download, can't find the file, open as read only. மேபி ஒரு இன்டர்நெட்டில் இருந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி டவுன்லோட் பண்ணும்போது அதில் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன இஷ்யூஸ் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்படி ரெஜிஸ்டர் ஆன இஷ்யூஸ் எல்லாமே நோட் பண்ணி செக் பண்ணும்போது unable to download அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் ரொம்ப டாப்பில் வந்துருக்குன்ற மாதிரி லிஸ்ட் அப்படியே போகுதில்லை, ஒரு பார்லேயும் ஒரு இஷ்யூஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் Pareto லைன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 80க்கு மேலே உள்ளதெல்லாம் ஓகே சின்ன லெவலில் தான் இருக்குது, 80க்கு இந்த பக்கம் உள்ளது, அதாவது இந்த ரெண்டும் ரொம்ப அதிகமாக கரன்ஸ் வந்திருக்குன்றதுனால இந்த 2 இஷ்யூஸையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர்ஸ் அதிகமாக ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ண மாட்டாங்க, கம்மியாக தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, உங்களோட வேலையும் ஈஸியாக முடியுன்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து unable to download and can't find the file, பேசிக்கலாக டவுன்லோட் பண்ண முடியல, ஃபைலே என்னால் வந்துட்டு ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான இஷ்யூஸை மட்டும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும் அப்படின்னு இந்த சார்ட் மூலமாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட். ஓகே, இந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபியூ, இன்சிக்னிஃபிகண்ட் மெனி. ஓகே, தேவையில்லாத நிறையா இருக்கும், பட் ரொம்ப முக்கியமானது கம்மியாக தான் இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களால் ஈஸியாக உங்களுடைய கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்ன்றதை இந்த சார்ட் ரொம்ப கிளியராக சொல்லுது. பார்க்கிங்க டிஃபிகல்ட் இருக்குது, சேல்ஸ் ரெப் வாஸ் ரூட், அவர் ரொம்ப ரூடாக இருக்கார், புவர் லைட்னிங் இருக்குது, லேஅவுட் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது. மேபி ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகும்போது இந்த சர்வே வந்து கொடுத்துருக்கலாம், பார்க்கிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இன்னும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணும்போது தட் இஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது சேல்ஸ் ரெப் ரொம்ப ரோடாக இருக்கார், லைட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி டிஃப்ரெண்ட் இஷ்யூஸை வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த 3 கூட ஃபோக்கஸ் பண்ணாலே கூட ரொம்ப வந்து பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக அவங்களுடைய கஸ்டமர் கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியும்ன்ற மாதிரி இந்த ஷாப்பிங் மாலோட மேனேஜ்மெண்ட் முடிவெடுக்கிறதுக்கு இந்த சார்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்வே பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணி எதை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணலாம், எதை ஃபில்டர் அவுட் பண்ணக்கூடாது, பொறுமையாக பண்ணிக்கலான்ற மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு இந்த 80-20ன்ற கான்செப்டை நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணலாம். 80-20ன்ற கான்செப்ட் நிறைய இடத்துல நிறைய டிஃப்ரெண்ட்டான இதில் அப்ளை ஆகும். பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இண்டஸ்ட்ரியில், டிஃப்ரெண்ட்டான கம்பெனியில் எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் இந்த 80-20ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணுற Pareto சார்ட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளை க்ரியேட் பண்ணி பார்த்துருவோம்.
அந்த க்ரியேட் பண்ணி பார்த்தா தானே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, நான் முதலே சொன்ன மாதிரி சார்ட் அப்படின்றதுனால, இது ஒரு சார்ட் அப்படின்றதுனால எக்ஸலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களும் இந்த சார்ட்டை போட்டு கற்றுக்கலாம். கான்செப்டையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பவர் பாயிண்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இல்லையா, ப்ரெசன்டேஷன் லெவலில், அவங்களுக்கும் இந்த மாதிரியான சார்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கம்பெனிஸ்லேயே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கும், ஒரு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்ன்றவங்களுக்கும் இந்த சார்ட் போட தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வாங்க இப்போ எப்படி சார்ட்டை க்ரியேட் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் நான் ஆல்ரெடி டேட்டாவை நான் ஃபில் பண்ணி வச்சிட்டேன். நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் இன்டர்நெட் டவுன்லோட் பண்ணுற ஒரு சைட்டில் இருந்து ஃபீட்பேக் கலெக்ட் பண்ண ஒரு சார்ட் இது. அதே டேட்டாவை நான் ஃபீட் பண்ணிட்டேன். cannot open the ஃபைல். அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இஷ்யூஸை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேயும் அதான் நான் வச்சுருக்கேன், அதை நீங்கள் முதல்ல சார்ட் பண்ணணும். ஹையஸ்டான இஷ்யூ வந்து மேலேயும் ரொம்ப கம்மியான இஷ்யூ கீழேயும் வர்ற மாதிரி நீங்கள் சார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். சார்ட் எப்படி முதல்ல பண்ணுறது, டேட்டா நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிவிட்டு சார்ட்டை நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு கேட்கும் எந்த மாதிரி சார்ட் பண்ணணும். அதில் இஷ்யூஸ்ன்ற காலமை பேஸ் பண்ணி லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்னு கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா அதிகமான இஷ்யூ மேலேயும் கம்மியான இஷ்யூ கீழேயும் வந்துடும். அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் இஷ்யூ நீங்கள் ஒன்று போடணும். ஓகே, இது எதுக்காக அப்படின்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அந்த லைனை ட்ரா பண்ணுறோம்ல, பேரோட்டோ லைன் கர்வ் மாதிரி வருது இல்லையா, அதை ட்ரா பண்ணுறதுக்கு இந்த குமுலேட்டிவ் இஷ்யூஸ் வரையும் கால்குலேட் பண்ணணும். தென் குமுலேட்டிவ் பர்சன்டேஜும் கால்குலேட் பண்ணணும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபார்முலாவில் போட்டுடலாம். பட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒன்றையும் தனித்தனியாக நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறேன். எப்படி குமுலேட்டிவ் இஷ்யூஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுறது, சம்ன்ற ஃபங்க்ஷன் தான் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இங்கேருந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போனோம். இந்த இடத்துல 50 மட்டும் அவுட்புட்டில் வரும். இந்த இடத்துல போகும்போது 50 + 30 18 வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல போகும்போது 80 கூட இந்த 15 ஆட் பண்ணி இந்த இடத்துல வரும். அந்த மாதிரி நீங்கள் குமுலேட்டிவ் அவுட்புட்டை கொண்டு வர போகிறீங்க. எப்படி பண்ணுறது, E2ல் ஸ்டார்ட் ஆகுது, :E2 நான் போட்டுக்கிறேன். ஓகேவா, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்டர் பண்ணிவிட்டு இந்த அவுட்புட்டை மட்டும் நான் ட்ராக் பண்ணும்போது மூவ் ஆகணும். இது லாக் ஆகிடணும் அப்படின்னு லாக் பண்ணிடுறேன். F4 ப்ரெஸ் பண்ண லாக் ஆகிடும். ரைட், அப்படி பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் இதை ட்ராக் பண்ண பாருங்களேன், இந்த இடத்துல உங்களுடைய அவுட்புட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து சம் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணோம். மேலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதை மட்டும்தான் கால்குலேட் பண்ணுது. இந்த ஃபார்முலா இது ரெண்டையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுது. இது ரெண்டையும் சேர்த்து 3ஐயும் கால்குலேட் பண்ணிடுது. இது 4 கால்குலேட் பண்ணுது. இந்த மாதிரி ஒவ்வொரு செல்ஸும் கால்குலேஷனில் ஆட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டான குமுலேட்டிவ் அவுட்புட் இங்கே உங்களுக்கு வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கரண்ட் வேல்யூவை டோட்டலாக டிவைட் பண்ணிட்டு அதை வந்து பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணாலே ஆகிடும். நிறைய மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிவிடும். கரண்ட் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ. ஓகே, இப்போ இதை வந்து பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பர்சன்டேஜை இன்ட்டு போட்டு கன்வெர்ட் பண்ணலாம், இன்ட்டு 100 போட்டு பண்ணலாம். இல்லைனா இந்த இடத்துல ஒரு ஹோம் டேபில் போனீங்கன்னா பர்சன்டேஜ்ன்றதை கிளிக் பண்ணியும் பண்ணலாம். இப்போ நான் சிம்பிளாகவே பண்ணிடுறேன். என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் நான் அப்ளை பண்ணாலே இது பர்சன்டேஜாக மாறிடும். ஓகே, இப்போ அது மாதிரி ஒரு இதுக்கும் நீங்கள் பர்சன்டேஜை போடணும். எல்லா இதுக்கும் கரண்ட் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். பட் இந்த டோட்டல் மாறாதுன்றதுனால டோட்டலை நான் லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் ஈஸியாகிடும். லாக் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. செலக்ட் பண்ணி F4 ப்ரெஸ் பண்ண இந்த வேல்யூ லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ட்ராக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன்டேஜ் குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் கிடைச்சிரும். இந்த குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த காலமே நம்ம க்ரியேட் பண்ணோம். இந்த காலமை க்ரியேட் பண்ணாமல் கூட உங்களால் இந்த பர்சன்டேஜை போட முடியும் பை யூஸிங் தீஸ் ரியல் வேல்யூஸ். ஃபைன், இப்போ எல்லா பர்சன்டேஜும் கால்குலேட் பண்ணிட்டோம். ஃபைனலாக இந்த வேல்யூவையும் யூஸ் பண்ணி சார்ட்டை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் போனீங்கன்னா சிம்பிளாகவே உங்களுக்கு சார்ட்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். சார்ட்ன்ற டேப்பில் மோர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா ஆல் சார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஆல் சார்ட்டில் காலம் சார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் முதல்ல ஒரு சார்ட்டை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இது பேசிக்காக நார்மலாக போடுற மெத்தட். ஓகேவா, போட்டுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதான லைனு, அதாவது இது வந்து பாருடைய நார்மல் இஷ்யூஸ். இந்த எல்லோவாக தெரியுது இல்லையா, இந்த வேல்யூ வந்து அந்த பேரட்டோ லைன் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சோம்ல குமுலேட்டிவ் லைன்ஸ், இந்த லைன்னா இந்த எல்லோ ஆரஞ்சு கலர் பார், அதை நான் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் சார்ட் டைப் கொடுக்குறேன். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் சார்ட் டைப்பை மாற்றி விட்டுற போகிறோம். ஃபஸ்ட்டு இஷ்யூஸ் வந்து கிளஸ்டர்டு காலமாகவே இருக்கட்டும்.
குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் வந்து லைனாக மாறணும் அப்படின்னு லைனை நான் செலக்ட் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரெண்டுமே ஒரே ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா இந்த லைன் தெரியவே தெரியாதுன்றதுனால செகண்டரி ஆக்சிஸில் நான் அதை கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஓகே, அதாவது பாருக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கும், அது லெஃப்ட் சைடில் இருக்கும். பர்சன்டேஜ் வேல்யூக்கு ரைட் சைடில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்சிஸ் க்ரியேட் ஆகிடும். ஓகே, இது 2016 அண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்றதுனால இந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை ஓல்டர் வெர்ஷனுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே, பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவுட்புட் வந்துடும். இதில் நீங்கள் இதுக்கு டேட்டா லேபிள் எனேபிள் பண்ணிவிடுங்க. இதுக்கு டேட்டா லேபிள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபார்மேட்டிங் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. இதில் இந்த பாயிண்ட் தான் 80 இல்லையா, 86. அப்போ 80ன்றது இங்கே வரும், ரைட்? அப்போது இந்த 80க்கு மேலே உள்ள இந்த 3 பாருமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்ன்ற மாதிரி இந்த 3ஐயுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீங்கள் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ பாக்ஸ் போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம். இந்த 3 தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லைனா நீங்களே கூட ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருந்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போய் இதை நீங்கள் சரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபார்மேட்டிங்லாம் நீங்கள் பண்ணணும். ஃபார்மேட்டிங் நல்லாவே இல்லை. நான் ஃபார்மேட்டிங்கிறதை இப்போது நாங்கள் சொல்லித்தரல. ஃபார்மேட்டிங் நீங்களே பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்வயர்மெண்ட் அண்ட் நெசசரி, ரைட்? ஓகே, இந்த பரேட்டோ சார்ட் அப்படின்றது எக்ஸலில் இந்த மாதிரி இருக்குது. எக்ஸலில் மட்டும் இல்லாமல் எல்லா பிஐ டூல்ஸ் இருக்கும் இல்லையா, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல்ஸ், அதுலேயும் இந்த பரேட்டோ சார்ட்ன்றது டிஃபால்ட்டாகவே ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸல்லையும் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்றதுனால இந்த பரேட்டோ சார்ட்டை டிஃபால்ட் சார்ட்டாக கூட ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துகிட்டு நம்ம போட்ட சார்ட்டையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இவ்வளோ வேலை பண்ணோம் இல்லையா, பட் இது லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்றதுனால இந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். நீங்கள் சார்ட் கூட பண்ண வேண்டாம், கால்குலேஷன் பண்ண வேண்டாம், குமுலேட்டிவ் கால்குலேஷனும் கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த டேட்டாவை மட்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் அண்ட் சார்ட்ன்ற குரூப்புக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இன்சர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டான்னு ஒன்று இருக்கா, ஸ்டாட்டிஸ்டிக் சார்ட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பரேட்டோ சார்ட்ன்றது டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ண உடனே டக்குன்னு உங்களுக்கு பரேட்டோ சார்ட் டெவலப் ஆகிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக சார்ட் ஆகிடுச்சு. லைனையும் ட்ராப் பண்ணிடுச்சு. லைனுக்கு நம்ம புது சீரீஸ் ஆட் பண்ணலை, அதுவே ஆட் பண்ணிடுச்சு. பட் கஸ்டமைசேஷன் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். நீங்கள் மேனுவலாக பண்ணுற சார்ட்டுக்கு இங்கே நம்ம கால்குலேஷன்லாம் போட்டு பண்ணோம் இல்லையா, இதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான மேனுவலாக பண்ணுற ஃபார்மேட்டிங் அண்ட் கஸ்டமைசேஷன்லாம் பண்ணிக்க முடியும். பட் இங்கே நீங்கள் ரொம்ப பெருசாக பண்ண முடியாது. இருக்கிறத மட்டும் அப்படியே டியூன் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு நியூ ஃபீச்சர்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். லேட்டஸ்ட் வெர்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஈஸியாக உங்களால் சார்ட் பண்ண முடியும். இல்லைனா இதுதான் நீங்கள் போட்டாகணும். ஸோ 2 மெத்தடையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, ஃபைனலாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும். எப்படி பரேட்டோ சார்ட்டை க்ரியேட் பண்ணலாம், எப்படி இந்த சார்ட்டை யூஸ் பண்ணலாம், இதோடைய பெனிஃபிட் என்னன்ற மாதிரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இதை நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்க்குறதுக்கு நான் இதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி வெப்சைட்டில் கொடுத்துட்றேன். லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக இது மாதிரி கான்செப்ட் உங்கள் கம்பெனியில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம், உங்களால் முடிஞ்சது அப்படின்னா. ஓகே, இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். See you in the next video. Thanks for watching.